அக்கா நான் தான் இங்க பாருங்க. ஆமா இங்க வாங்க, ஆட்டோக்காரங்க வேற நிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்குதான் சரி என்னதான் இருந்தாலும் ஆட்டோக்காரங்க நினைப்பாங்கல்ல, சரி இந்த பையன் வந்தோடனே ஏத்திட்டு போறான், பக்கத்துல கூட ஆட்டோ நிக்கி, அவங்க தான் அங்க நிக்கிறாங்க. நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் அவங்கள ஏதாவது சொல்றாங்களான்னு சொல்லிட்டு. என்னதான் நமக்கு ஒரு மனச்சாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க வந்து அப்படி ஏத்திட்டு போக கூடாது. ஏன்னா அவங்க புக் பண்றாங்க, அதனால நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. பட் அவங்க என்கிட்ட கேட்கல. நானும் இன்னும் ஒரு 6 மாசம் 7 மாசமா வண்டி ஓட்டுறேன். என்னை யாரும் எதுவுமே கேட்டது இல்ல மீன்ஸ் நான் எனக்கும் தெரியும், சரி அவங்க முன்னாடி ஏத்தக்கூடாது வைக்க கூடாதுன்னு. அவங்கள நான் சொல்லி பார்த்தேன், அவங்க வர்ற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சுதா என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் அது தெரியல. ஏன்னா நான் அழைச்சிட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, சரி 2 கிலோமீட்டருக்கு ஆட்டோக்காரங்க வருவாங்க, பட் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா 2 கிலோமீட்டருக்கு அவங்க வந்து ரிப்பீட் சும்மா தானே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா அவங்க வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் எம்டியா தான் போவோம். அங்கதான் பெரிய ரைடு தான் அவங்க வருவாங்க, அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி ஆமா அதுவும் உண்மைதான். இப்போ நானும் அவங்க முன்னாடி ஏத்திருக்க கூடாதுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்றது, அவங்க